திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 7வது நபரினுடைய உடலும் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு திருவண்ணாமலை நிலச்சரிவில் உயிரிழந்த 7வது நபரினுடைய உடலும் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். சற்று நேரத்திற்கு முன்னர் 6வது நபரினுடைய உடல் மீட்கப்பட்டது. அந்த நிலையில் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் இருந்ததாக ஒரு தகவல் நம்ம பதிவிட்டிருந்தோம். இப்போ அது யார் அந்த நபர் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்து விட்டதா? இந்த 7வது உடலுக்கு சொந்தக்காரரான அந்த நபர் யார் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்து விட்டதா? கூடுதல் தகவல்கள். காயத்ரி, திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில பார்த்தோம்னா நேற்று முன்தினம் மாலை வேளையில ஏற்பட்ட மண் சரிவுல ஒரு வீடு இடிபாடுகள்ல சிக்கிருது. அந்த வீட்டுல ராஜ்குமார், அவரோட மனைவி மீனா, அவங்க குழந்தைங்க 2 பேரு, அவங்க உறவினர்கள்னு குழந்தைகள்னு ஒரு 3 பேர், ஒட்டுமொத்தமா ஒரு 7 பேர் அந்த இடிபாடுகள்ல சிக்கியிருந்தாங்க. இவங்களை மீட்கும் பணி பல மணி நேரமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று இரவு வரைக்கும் பார்த்தோம்னா 5 பேரோட உடல்கள் பேரிடர் மீட்பு குழுவினால் மீட்கப்பட்டிருக்கு. இது இட்டாச்சி வாகனங்கள் மூலமா தான் அந்த 5 வாகனங்களும் அந்த 5 உடல்களை மீட்கப்பட்டது. தொடர்ந்து இந்த 20 தேடும் பணி இன்று காலையிலிருந்து பல மணி நேரத்தை கடந்து நடந்து இருந்தது. அதாவது முதற்கட்டமா அந்த இடிபாடுகளில் சிக்கியிருந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல ஒரு பாறை சிக்கியிருந்ததாகவும், அந்த பாறை அகற்றத்துக்கு அப்புறம் தான் அது உள்ள ஏதாவது உடல்கள் இருக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரிய வரணும் பேரிடர் மீட்புகளை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த இட்டாச்சி வாகனம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை அப்புறப்படுத்திட்டு இருக்கும் போது பக்கெட்ல இருந்து ஒரு தலை தனியா விழுந்தது நம்மளால இந்த இடத்துல நேரடியாக காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து அந்த தலைக்கு பின்புறத்துல பார்த்தோம்னா ராஜ்குமார், அதாவது மீட்கப்படாதவங்கன்னு பார்த்தோம்னா ராஜ்குமார் மற்றும் மீனாட்சி என்பவரோட ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு ரம்யா, இவங்க 2 பேர் தான் மீட்கப்படாம இருந்தாங்க. தற்போது அந்த இவங்க 2 பேர் உடல் எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நேற்று இரவு கடைசியா 5வது உடல் ஒரு சிறுமியோட உடல் கண்டெடுக்கப்பட்டது. அந்த உடல் வீட்டோட வாசப்படி, ஒருவேளை அந்த வெள்ளம் வரும்போது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே தப்பிக்கலாம்னு முயற்சி செய்யும் போது அந்த இடத்துல சிக்கியிருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்று அந்த பலகட்ட இடங்கள்ல சோதனை செஞ்ச பிறகு இறுதியா இந்த இடத்துல தேடுதல் பணியை நடத்தியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் தற்போது இந்த 2 உடல்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து இன்னும் 2 உடல்களையும் வெளியே மீட்கப்படல. அந்த தலை தனியா இருக்கிறது யாரோட தலை அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் தெரியல. அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த காட்சிகள், அதாவது இந்த மீட்பு பணி நடக்கக்கூடிய காட்சிகளை பதிவு செய்யறதுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பண்ணினும் தடை வச்சிருக்காரு. தொடர்ந்து அவங்களை அந்த குழிக்குள்ள இருந்து அந்த இடிபாடுகளில் இருந்து வெளியேறக்கூடிய பணி தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கிறதா தற்போதைய கள நிலவரமா நம்மளால பார்க்க முடியுது. காய்ச்சி பிரபாகர், அதே மாதிரியே இப்போ 7 பேருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இப்போ வேற யாராவது சிக்கி இருக்கிறாங்களா? யாருடைய உடலாவது மீட்கப்பட வேண்டுமா? அது தொடர்பான அந்த ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறதா? இல்ல, அது சம்பந்தமா தற்போது வரைக்கும் எந்த தகவல்களும் இல்ல. ஏற்கனவே அந்த மீட்கப்பட்ட 5 பேர் உடல் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தான் வைக்கப்பட்டிருக்கு. அது பிரேத பரிசோதனை செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற தகவல்களும் இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் தெரியப்படுத்தல. இது தற்போது வரைக்கும் எந்த ஒரு தகவல்களையும் வெளிப்படுத்தாம தான் மாவட்ட நிர்வாகம் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ 2 உடல்கள் மீட்டிருக்காங்க. இது அடுத்தடுத்து 2 உடல்களும் ஒரே நேரத்துல ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனை கொண்டு செல்லப்படும். ஏற்கனவே மீட்கப்பட்ட அந்த 5 உடல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம காலையில இருந்து தொடர்ந்து செய்தியை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த 5 பேர் உடல்களை அவங்களுடைய உறவினர்கள் நேரில் போய் பார்த்திருந்தாங்க. மஞ்சுநாத், அதாவது இந்த சம்பவத்துல சிக்கியிருந்த ஒரு சிறுமி வினோதினின்னு சொல்லி ஒரு சிறுமி சிக்கியிருந்தாங்க. அவரோட தந்தை மஞ்சுநாத்ங்கிறவர் கூட அந்த மருத்துவமனையில போய் தன்னோட குழந்தையோட உடலை பார்த்து அடையாளம் கண்டிருந்தாரு. அதே போல அந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் நம்ம உறவினர்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம்னா அப்படின்னு ஒரு நிறைய பேர் போய் அந்த உடல்களை பார்த்து இவங்க நம்ம தொடர்புடையவங்களா அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே போல இந்த 2 உடல்களையும் உறுதிப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மீட்பு பணியில அந்த 2 உடல்களும் குழியிலிருந்து எடுத்த பின்னர் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று ஒருவேளை அங்க உறவினர்களை வரவழைத்து ஒட்டுமொத்தமா எல்லா பேருங்களையும் அந்த உடல்களையும் வைத்து அடையாளம் காணும் பணியும் மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படும் எதிர்பார்க்கப்படுது. பல விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி பிரபாகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.